பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எல்லா என் கூட படித்த சக மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து அவங்கவுங்க வந்து ஒரு 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 கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மோட்டோவில் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற இன்டர்ன்ஷிப்ஸ் அட்டன் பண்ணுறேன். கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வச்சாங்க, என்னை மட்டும் கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்கல. ஏன்னு கேட்டதுக்கு, நீங்கள் காலேஜில் ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறீங்க, அரியர்லாம் இருக்குது, அதனால் உங்களை வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்க முடியாது. அந்த கம்பெனி சரின்னு சொன்னாலுமே காலேஜ் வந்து என்னை கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்க ரெடியாக இல்லை. 4-5 வருஷத்தில் நானே உங்கள் காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரேன் சொந்தமாக கரெக்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு ஏதாவது அனுப்பணும், இல்லை அங்கே இருக்கவங்க வந்து நம்ம ஊரில் இருக்க நேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோ நேட்டிவான பொருட்களோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காலோ இல்லை மெசேஜோ இல்லை எங்கள் வெப்சைட்டில் போட்டால் போதும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி மொத்தமாக பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். வணக்கம், என்னோட பேர் தினேஷ் ஸ்ரீதர். முதல்ல இந்த மேடையில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்த பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய மேன்மக்கள் மத்தியில் பேசுகிறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், முதல் தலைமுறை பிஸ்னஸ் மேன் நான். ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ நான் வந்து என் காலேஜ் எல்லாமே இங்கே சென்னையில் பண்ணேன். என்னோடய நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. ஸோ காலேஜ் பண்ணும்போதுலேருந்தே வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். என் கூட படித்த சக மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மோட்டோவில் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற இன்டர்ன்ஷிப்ஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கேற்ற பயிற்சிகள் அட்டன் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் காலேஜில் வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அது வரும்போது எல்லாரையுமே கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வச்சாங்க, என்னை மட்டும் கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்கல. ஏன்னு கேட்டதுக்கு, நீங்கள் காலேஜில் ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறீங்க, அரியர்லாம் இருக்குது, அதனால் உங்களை வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்க முடியாது. அந்த கம்பெனி சரின்னு சொன்னாலுமே காலேஜ் வந்து என்னை கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார வைக்க ரெடியாக இல்லை. சரி, நான் எங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட என்ன சொன்னேன், சரி என்னை உட்கார வைக்க மாட்டீங்களே, நான் ஒரு 4-5 வருஷத்தில் நானே உங்கள் காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரேன் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு, நான் வந்து காலேஜ் முடித்த உடனே வந்து டெல்லுன்னு ஒரு கம்பெனி, யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டு எப்படி தொழில் நடக்குது, ஐடினா என்ன, எப்படி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து, யூரோப்லேருந்து, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இங்கே வச்சு நம்ம ஆட்களை வச்சு வேலை வாங்குறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் நான் சொந்தமாக என்னோடய கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து கம்ப்ளீட்டாக ஐடி சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனி. நாங்கள் இது வரைக்கும் அதில் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர், அதுக்கப்புறம் செயின் கோபேன், அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி பல பன்னாட்டு கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மொபைல் ஆப், வெப் அப்ளிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு 1.5 வருஷமாக வந்து ஷிப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கான்செப்டே என்ன அப்படின்னா, நிறைய பசங்க வந்து இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க பேரண்ட்ஸை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு ஏதாவது அனுப்பணும், இல்லை அங்கே இருக்கவங்க வந்து நம்ம ஊரில் இருக்க நேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோ நேட்டிவான பொருட்களோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காலோ இல்லை மெசேஜோ இல்லை எங்கள் வெப்சைட்டில் போட்டால் போதும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி மொத்தமாக பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். இப்போது சில கஸ்டமர்லாம் எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பால்கோவா வேணும்னு கேட்பாங்க. இன்னொரு சில கஸ்டமர் எனக்கு வந்து காஞ்சிபுரமில் வந்து நான் சாரீலாம் சூஸ் பண்ணிட்டேன், அந்த சாரீ எனக்கு வாங்கி அனுப்பணும், எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இங்கே கனடாவில் யூகேயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வாங்கி நாங்கள் மொத்தமாக பேக் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இதனால் 2 பயன் அடைகிறோம். நாங்கன்றத விட எங்கள் கஸ்டமர்ஸ் 2 பயன் அடைகிறாங்க. ஒரு பக்கம் வந்து இங்கே இருக்க
சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க பொருட்களை இங்கே மட்டுமே இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டுமே விற்கணுன்ற அவசியம் இல்லாமல் எங்கே உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த நாட்டில் வேணால் நீங்கள் விற்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தையும், அதுக்கான ஒரு டெக் சப்போர்ட்டையும், அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட்டையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போய் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நம்ம ஊரில் அந்த டச்சு கனெக்ட் இருக்கணுன்றதுக்காக இங்கே இருக்க பொருட்களை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். ஸோ இது வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்க என்னோடய 2வது பிஸ்னஸ் இது. அண்ட் அது மூலயமா தான் நான் பாபு சாரை மீட் பண்ணேன் ஒரு ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சது. ஸோ அதே மாதிரி நான் யங்ஸ்டர்ஸ்க்கும் இங்கே இருக்க சின்ன பசங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பசங்களுக்கு வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அதை ட்ரை பண்ண விடுங்க. அவங்க ட்ரை பண்ணட்டும், தப்பாகும். அதுலேருந்து நிறைய அனுபவமும் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை வச்சு அவங்க தானாக வந்துடுவாங்க. அப்படி அவங்க ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, என்ன அதை வச்சு வேறு எப்போ வேணால் வேலைக்கு போகலாமே, போட்டோம். ஒரு 30 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோமே, என்ன தப்பு இருக்குது? 30 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் அந்த அனுபவத்தை வச்சு அவன் வேலைக்கு போனால் கூட 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வேலை செஞ்ச ஒருத்தவனோட இந்த பிஸ்னஸ்லேயோ இல்லை எதுலேயோ அவனுக்கு பிடிச்ச ஒன்றுத்தில் ஃபெயிலாகிற ஒருத்தவன் போகிற வேலைக்கான சம்பளம் ஊதியம் அதிகமாக தான் இருக்கும். அதுதான். ஸோ இங்கே பேச எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாபு சார் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.